எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து அந்த கரூரோட இன்சிடெண்ட் வந்து நடந்ததில்ல செப்டம்பர் 27 அதை வந்து ஃபஸ்ட் டைமாக சிபிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாம்போட அந்த இது ரேலியோட அந்த 41 பேர் இறந்ததுக்கான அந்த இதை வந்து காரணம் என்னங்கிறத வந்து விசாரணை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஏஜென்சியில் இருக்கிற அஃபிஷியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரைடே அன்றைக்கி வந்து நல்லா டீட்டெயில்டு ஆன்சைட் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்தியிருக்காங்க. அந்த சிபிஐ டீம் வந்து என்ன யாரை வந்து தலைமையில் நடக்குது அப்படின்னா வந்து எஸ்பி பிரவீன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசிட்டு பண்ணியிருக்காங்க. எங்கள் வேலுசாமிபுரத்தில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. எங்கே வந்து விஜயோட அந்த ரேலி வந்து நடந்ததோ அங்கே கேதர் ஆயிருந்தாங்கள்ல 27 அந்த இடத்துல தான் இது நடந்திருக்கு. வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விட்னஸ்க்கு அவங்கக்கிட்டலாம் பார்த்தவங்கக்கிட்டலாம் பேசியிருக்காங்க. ஷாப்கீப்பர்ஸ்கிட்ட அப்புறம் வந்து அக்கம் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குல்ல அவங்கக்கிட்டலாம் வந்து எல்லாத்தையும் விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3D மேப்பிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் அசஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. ரோடோட டைமென்ஷன்ஸு அப்புறம் இந்த லே அவுட் பற்றிலாம் எல்லாத்தையும் வந்து எடுத்திருக்காங்க. சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதை எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல வேலாயுதம் பாளையம்லேருந்து வேலுசாமிபுரம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெச்சு அந்த ரெண்டுத்துக்கும் இடையில எவ்வளோ ஸ்ட்ரெச் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. லோக்கல் கரூர் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆரம்பத்தில் வந்து கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கல்ல எஃப்ஐஆர் அதை வந்து ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் ஏஜென்சி அஃபிஷியல்ஸ் கிட்ட. அது அவங்க வந்திருக்கும் போது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிபிஐ அஃபீஷியல்ஸ் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஐ விட்னஸ் கிட்டலாம் எங்கன்னா அவங்க டெம்ப்ரரியாக வந்து ஒரு கேம்ப் ஆஃபீஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர் கலெக்டரேட் கிட்ட அந்த இடத்துல வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த ஃபீல்டு விசிட்டு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு விசிபிள் ஸ்டெப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜென்சி அந்த அப்ரூவல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சோஃபார் அக்டோபர் 13 என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. எஸ்ஐடி கிட்டேருந்து வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த இதை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஐடி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலிமா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க அவங்க. இது வந்து இந்த எஸ்ஐடி டீம் வந்து சிபிஐக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த சூப்பர்விஷன் வந்து யாருன்னா இந்த ஃபார்மர் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிறவரோட தலைமையில் வந்து இந்த இது வந்து நடக்குது. சிபிஐ வந்து சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரும்பி வந்து ரீரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த எஃப்ஐஆரை கரூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். ஆனால் வந்து அந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்து பப்ளிக்காக வந்து இனியும் வந்து அது இனி வரல அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்படுது. இனிமேல் தரோவாக ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். அவங்க வந்து இனி சீக்ரெட்டாக தான் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.